திருப்புகழ் 372. முகிலை இகல் பொறு முழு இருள் குழலென முதிய மதி அது முகம் என நுதல் இணை முரணர் வரி சிலை முடுகிடு கனைவிழி என மூவா முளரிதனின் முகுளித மலர் முலையென முறுவல்தனை இரு குழைதனை மொழிதனை மொழிய அரியதோர் தெரிவையர் வினை என மொழி கூறி பகலும் இரவினும் மிக மன மருள் கொடு பதியில் அவர் வடி உலகு அழகு என ஒரு பழுதும் அற அவர் பரிவுற இதமது பகராதே. பகை கொடு எதிர்போரும் அசுரர்கள் துகைப்பட விகடமுடன் நடைபயில் மயில் மிசைவரு பவனிதனை அனுதின நினை என அருள் பகர்வாயே. புகழ அரியது பொருள் இது என ஒரு புதுமையிட அரியது முதல் எனும் ஒரு பொதுவை இது என தவமுடை முனிவர்கள் புடைசூழ புறமும் எரியழ நகையது புரிபவர் புனலும் வளர் மதிப்புனை சடையினரவர் புடவி வழிபட புதை பொருள் விறகொடு புகழ்வோனே. அகில கலைகளும் அறநெறி முறைமையும் அகில மொழி தரு புலவரும் உலகினில் அறிஞர் தவ முயல்பவர்களும் இயல் இசை அதனாலே அறுவர் முலை உணும் அருமுகன் இவன் என அரிய நடம் இடும் அடியவர் அடி தொழ அருணை நகர்தனில் அழகுடன் மருவிய பெருமாளே. விகடமுடன் நடைபயில் மயில் மிசைவர் பவனிதனை அனுதின நினை என அருள் பகர்வாயே. இது சொல்வதற்கு அரிய பொருள் என்னும் ஒரு புதிய முறையில் கற்பனை செய்ய அரிய முதன்மை உடையது, ஒப்பில்லாத பொதுவான தன்மை உடையது என்றும் தவநிலையில் மேற்கொண்டுள்ள முனிவர் பக்கத்தில் ஆழ்ந்து நிற்க முப்புறங்கள் எரிய நகைத்தவர் கங்கையையும் பிறைச்சந்திரனையும் அணிந்த சடையினராகிய சிவபெருமான் சுவாமி மலையில் நின்னை வழிபட்டு நிற்க அவருக்கு நீ பிரணவ ரகசிய பொருளை திறமையுடன் உபதேசம் செய்தவனே. சகல கலைகளிலும் அறநெறியை சொல்லும் ஒழுக்க நூல்கள் யாவற்றையும் சொல்ல வல்ல புலவர்களும் உலகத்து அறிஞர்களும் எல்லாரும் தவ யோகிகளும் இயல் தமிழாலும் இசைத்தமிழாலும் கார்த்திகை பெண்கள் அறுவரின் முலைப்பாலை அருந்தும் ஆறுமுகன் இவன் என்று தியானம் செய்து சொல்லி அரிய நடனமாடும் அடியவராய் நின் திருவடியை வணங்கி நிற்க திருவண்ணாமலையில் எழிலோடு வீற்றிருக்கின்ற பெருமாளே. மேகம் வன்மை வாய்ந்து முதிர்ந்த இருளுமே கூந்தல் முழுமதியே முகம் புருவம் இரண்டும் பகைவர் கட்டிய வில் விரைவாக பாய்கின்ற அம்பு கண் கேடு அடையாத தாமரையின் அரும்பு நிலையில் உள்ள மலர் கொங்கை பற்கள் இரண்டு செவிகள் சொல் என்பனவற்றை கூறுவதற்கு அருமையான மங்கையரின் செயலாற்றும் கருவிகள் எனவும் இவ்வாறு பலவகையாக புகழ்ந்து உவமையுடன் கூடி அவர்களை புகழ்ந்து பகலிலும் இரவிலும் மிகுந்த உள்ளத்து மருட்சியுடன் விலைமகளிரின் வடிவில் அழகு குடிகொண்டிருக்கின்றது என்று சிறிதும் குறையாத வண்ணம் அவர்கள் அன்பு கொள்ளும்படி இன்ப மொழிகளை அவர்களிடம் சொல்லி திரிந்த நான் மேலும் அவ்வண்ணம் தெரியாதவாறு பகை மேற்கொண்டு எதிர்த்தும் போரிட்ட அசுரரை தூளாக்கும்படி அழகுடன் நடனம் செய்கின்ற மயில் மீது வருகின்ற உலா காட்சியினை நாள்தோறும் நினைப்பாயாக என்று எனக்கு வரம் அருளுக, எனக்கு வரம் அருள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் குருநாதர்.